Hi friends, இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து ஜிஎஸ்டிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட். இந்த கிரெடிட் நோட் என்ன, கிரெடிட் நோட்னா என்ன, டெபிட் நோட்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், அந்த கான்செப்டில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அது இங்கே கிடையாது. கிரெடிட் நோட் டெபிட் நோட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வாய்ஸில் அமௌண்ட்டையோ டேக்ஸ் ரேட்டையோ டேக்ஸபிள் வேல்யூவையோ இல்லை டேக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட்டையோ இல்லை குட்ஸோட குவான்டிட்டியவோ ஏதோ ஒன்றை வந்து கம்மியாகவோ இல்லை கூடவோ மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை மாற்றணுன்னா ஒரு பில் ஆஃப் சப்ளைலையோ இல்லை டேக்ஸ் இன்வாய்ஸ்லையோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரைக் அவுட் இருக்கக்கூடாது. அப்போது ஸ்ட்ரைக் அவுட் இருக்கக்கூடாதுன்னா எப்படி அந்த குவான்டிட்டியை மாற்ற முடியும்? அதுக்கு இஷ்யூ பண்ணுற 2 டாக்குமெண்ட் தான் கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட். ஃபஸ்ட்டு கிரெடிட் நோட்னா என்ன, டெபிட் நோட்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் இருக்கிற ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, சும்மா ஒரு சப்ளையர் வந்து கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ இஷ்யூ பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு, அந்த டேக்ஸ் இன்வாய்ஸில் டீட்டெயில்ஸ் இன்கரெக்டாக இருக்குது, அப்போ மட்டும்தான் கிரெடிட் நோட் டெபிட் நோட் இஷ்யூ பண்ண முடியும். ஆல்ரெடி இஷ்யூடு டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எகெயின்ஸ்டாக மட்டும்தான் டெபிட் நோட்டையோ கிரெடிட் நோட்டையோ இஷ்யூ பண்ண முடியும். புதுசாக ஒரு சப்ளை பண்ணுறப்ப கிரெடிட் நோட் டெபிட் நோட் இஷ்யூ பண்ண முடியாது. அதே மாதிரி சப்ளையர் மட்டும்தான் டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ இஷ்யூ பண்ண முடியும், ரெசிபியண்டால் இஷ்யூ பண்ண முடியாது. ஒன்லி சப்ளையர் கேன் இஷ்யூ டெபிட் அண்ட் கிரெடிட் நோட். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் நோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டாக்குமெண்ட். கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுறது பண்ணாது சப்ளையரோட விருப்பம். ஆனால் டெபிட் நோட் இஸ் மேண்டேட்ரி. டெபிட் நோட் எப்போவுமே இஷ்யூ பண்ணிடணும். இதுதான் ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ கிரெடிட் நோட்னா என்ன, டெபிட் நோட்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் நோட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, taxable value is greater than actual value. இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு 1 lakh rupees பே பண்ணணும். இதுதான் வந்து அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. ஆனால் சப்ளையரோட ப்ராப்ளம்னாலேயோ இல்லை கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்னாலேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால 1 lakh இஷ்யூ பண்ண வேண்டிய பே பண்ணுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல 1,50,000 விழுந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அதிகமான வேல்யூக்கு இவர் வந்து கட்ட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இதை ரிவர்ஸ் பண்ணணும்ல. அந்த 1,50,000 இஷ்யூ பண்ணிட்டாரு, ஆனால் 1 lakh தான் பண்ணணும். அந்த ரிவர்ஸ் 50,000 இருக்குது பார்த்தீங்களா, 50,000 கம்மியாக்கணும்ல, அதுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் கிரெடிட் நோட். அந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த 1,50,000 அடிச்சுட்டு 1,00,000 மாற்றக்கூடாது. இன்வாய்ஸ்லையோ பில் ஆஃப் சப்ளைலையோ ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் இருக்கக்கூடாது. அதனால தான் நமக்கு வந்து அந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நோட் தான் வந்து கிரெடிட் நோட். அடுத்து பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் சார்ஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆக்சுவல் டேக்ஸ். ஆக்சுவலாக கட்ட வேண்டிய டேக்ஸ் ஒரு 20,000 இருக்குது. ஆனால் டேக்ஸ் வந்து பில்லில் போட்ட டேக்ஸ் என்னென்னு, இன்வாய்ஸில் போட்ட டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,000. எக்ஸ்ட்ரா 5,000 கட்ட சொல்லி இன்வாய்ஸ் வந்துருச்சு. இந்த கேஸில் அந்த 25,000 அடிச்சு 20,000 மாற்றக்கூடாதுல்ல, அதுக்காக ரிவர்ஸ் பண்ணுற அந்த 5,000 ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நோட் தான் கிரெடிட் நோட்டு. அப்புறம் டெஃபிஷியன்ட் சப்ளை. சப்ளை பண்ண குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கேட்டதை விட கம்மியாகவோ கேட்டதை விட கூடையோ இது பண்ணிட்டாங்க. டெஃபிஷியன்ட் மட்டும்தான். ஸோ கம்மியாக கொடுத்துட்டாங்க. 100 கேட்ட இடத்துல 90 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா 10க்கு வந்து தனியாக அதை அடிச்சுட்டு 100ன்னு மாற்றக்கூடாது. அதனால கிரெடிட் நோட்னு ஒன்று தனியாக இஷ்யூ பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா 100 கொடுக்க போகிறாங்க. இதுதான் கிரெடிட் நோட்கான கான்செப்ட். டெபிட் நோட் அப்படியே ஆப்போசிட். ஸோ கன்ஃபியூஷனே இல்லை. போனதில் என்ன பார்த்தோம்? டேக்ஸபிள் வேல்யூவோட ஆக்சுவல் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போது 100 ரூபா வந்து கொடு அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல 90 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்மியாக கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. இஷ்யூ பண்ணோடனே சப்ளையர் பார்த்துட்டார், ஐயோ 10 ரூபா கம்மியாக நம்ம கொடுத்துட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை அடித்து மாற்ற முடியாதுல்ல. அந்த கேஸில் என்ன பண்ணிடுறாருனா டெபிட் நோட் அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணிடுறாரு. எதுக்கு? நீ எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 10 ரூபா பே பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் இந்த டெபிட் நோட் இஷ்யூ பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் சார்ஜ் இஸ் லெஸ் தேன் ஆக்சுவல் டேக்ஸ். இதே தான். ஆக்சுவல் டேக்ஸ் 20 ரூபா இருக்குது, ஆனால் கட்ட வேண்டியது இருக்குது கஸ்டமர். ஆனால் அவரோட இன்வாய்ஸில் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாரு, 15 ரூபா கட்டினா போதும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. கம்மியாக டேக்ஸை சார்ஜ் பண்ணிட்டாரு. டிஃப்ரென்ஸ் 5 ரூபா இருக்கா, அதுக்கு தனியாக ஒரு டெபிட் நோட் இஷ்யூ பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. டைம் லிமிட். இந்த கிரெடிட் நோட்டை எப்போனாலும் இஷ்யூ பண்ணிக்கலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. பர்டிகுலர் டைமுக்குள்ளே பண்ணணும். செப்டம்பர் மந்த் எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர். இப்போ ஃபினான்ஷியல் இயர் ஒன்று ஓடிட்டுருக்கு 2021. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரோட செப்டம்பர் மந்த் எண்டு இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு 2021ஓட செப்டம்பர், அந்த டேட்டு இல்லைன்னா ஆக்சுவல் ரேட் ஆஃப் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன், இந்த 2 டேட்டில் விச் எவர் இஸ் இயர்லியர், இது 2ல் இயர்லியர் டேட் இருக்கும்ல, அந்த டேட்டுக்குள்ளே தான் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிடணும். அதுக்கு மேலே சொல்லி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ண முடியாது. அதே மாதிரி டெபிட் நோட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோ டைம் லிமிட். எப்போ வேணாலும் இஷ்யூ பண்ணிக்கலாம், எவ்வளோ வருஷம் வேணாலும் கழிச்சு கூட இஷ்யூ பண்ணிக்கலாம். கிரெடிட் நோட்டுக்கு மட்டும்தான் டைம் லிமிட், டெபிட் நோட்டுக்கு டைம் லிமிட் கிடையாது. இதுதான் வந்து கிரெடிட் நோட் டெபிட் நோட் ரிலேட்டடாக இருக்கிற டைம் லிமிட் ப்ரொவிஷன்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரெடிட் நோட் டெபிட் நோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதை வச்சு சம் வரும், கண்டிப்பாக வரும்.
ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், 2-3 தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இந்த கிரெடிட் நோட், டெபிட் நோட், இந்த ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து நாட் ஒன்லி ஃபார் சிஏ அண்டு சிஎஸ் எல்லாருக்குமே ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் வரும். ஸோ உங்களோட சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஏன்னா ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கும் மாறாது, இதே தான் வரும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.